தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு அதிர்ச்சி செய்தி. 13 வயது சிறுமியின் ரேப் கேஸில் 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றவாளி பட்டியலில் வக்காலத்து நாராயணன், புரொஃபசர் கிறிஸ்டி செபஸ்டின், டாக்டர் சின்னசாமி, அட்வொகேட் சத்யநாள் உள்பட நாட்டின் சட்டத்தை காப்பாத்திட்டு இருந்த பிரபலமான வக்காலத்து நாராயணனை ரேப் கேஸ் ஃபைல் பண்ணி நேற்று இரவு கைது செஞ்சிருக்காங்க. என்ன திமிரு உனக்கு? நீ எதுவும் நம்ப மாட்ட. ஆனா உன்னோட நம்பிக்கை அவனை எப்படியும் காப்பாற்ற முடியாது. ஊர் மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. ஏய், மீடியாவை பொறுத்த வரைக்கும் உண்மை தேவையில்லை, சென்சேஷனல் நியூஸ் மட்டும் தான் வேணும். அவங்க அதை சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஓ, குரூயலா? ஆனா நான் மட்டும் அப்படி நடந்துக்கல. நீ எனக்கு எப்படி துரோகம் பண்ண? எனக்கு தெரியாம ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்க. நீ பண்ணது குரூயல் மட்டும் கிடையாது, பெத்த அப்பாவுக்கு செஞ்ச துரோகம். துரோகி. இவ இனிமேல் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும். அவன் அதை முதல்ல நிரூபிக்கட்டும். கோர்ட்ல அவன் ப்ரூஃப் பண்ணட்டும். சட்டத்தை இதுவரைக்கும் வாளா பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அது அவன் கழுத்துக்கு நேரம் நிக்குது. அந்த சட்டத்தோட கண்ட்ரோல இப்ப என் கையில இருக்குடி. கொன்னுடுவேன் உன்னை. அவன் குற்றம் பண்ணிருக்கான யார் சொன்னா? அப்படிதானே கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வேண்டாம் ஐயர் சார். நாராயணன் ஒரு நிரபராதி. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், இட்ஸ் நாட் யுவர் ஜாப் டு டிசைட். அது ஜட்ஜ் எடுக்க வேண்டிய முடிவு. ப்ளீஸ் டோன்ட் பி எமோஷனல். ஒரு மர்டர் கேஸ்ல குற்றவாளிக்கு எதிராக ப்ரூஃப் இருக்குன்னு வச்சுக்க. குற்றவாளியோட வக்கீலும் அந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லுவாங்களா? இது உன்னோட தொழில் தர்மம். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என் மனசாட்சி தான். மனசாட்சி அது மண்ணா கட்டியா? அது அவனுக்கு வேணும்ல. நீ அவன் மேல வச்சிருக்கிற மரியாதை, நம்பிக்கை, பாசத்தை அவனை வச்சிருக்கான்னு சொன்னா அது உன்னோட தப்பு. அந்த தப்பு நீ சரிப்படுத்தி ஆகணும். உன்னோட தப்பு நீ உணரணும். அவன் உன்னோட நெருங்கின நண்பனா இருந்தா எதுக்காக அவன் கல்யாணத்தை மறைக்கணும்? மேபி ஃபார் யுவர் சர்ப்ரைஸ். நாராயணனுக்கு கல்யாணம்? எஸ், கல்யாணம், மேரேஜ். இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் மேரேஜ் ஆஃப் 1954. எப்போ சொல்றேன், உன் மனசை கலக்கிக்க மேத்யூ. கீதா கிட்ட கேட்டுக்க. கீதா குமார்? எஸ். நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சா கீதா வெட்ஸ் நாராயணன். பேர் என்ன? என் பேர் நாராயணன். வக்காலத்து நாராயணன்கிற பேர்ல அழைக்கப்படுறது நீங்க தானே? ஆமா. நீங்க ஐபிசி 366, 367 படி நீங்கள் ஒரு குற்றவாளி என்று குற்றம் சுமத்துவதை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமா. செக்ஷன் 366A எதை பத்தின்னு தெரியும்? தெரியும். எது பத்தி? 18 வயசு கீழே உள்ள பொம்பளை பிள்ளைங்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துறதும் ரேப் பண்றதும் சம்பந்தப்பட்ட செக்ஷன் தான் அந்த செக்ஷன். வக்காலத்து நாராயணனாகிய நீங்கள் பொது சேவை செய்கிறேன் என்ற பெயரில் இதுவரை எத்தனை வழக்குகளை பதிவு செய்திருக்கிறீர்கள்? 53. நீங்க தொடுக்கக்கூடிய இந்த வழக்குகள் எல்லாத்தையும் சமுதாயத்துல நீங்க செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கிறதுக்காகவும் பொதுமக்கள் கிட்ட நற்பெயர் வாங்கவும் தான் இதை நீங்க செய்யறீங்கன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா மறுப்பேன். உங்களுக்கு குழந்தைகள்னா பிடிக்காதா? இல்ல. பிடிக்குமா? ஆமா. அப்படின்னா நீங்க குழந்தைங்க கிட்ட எப்படி அன்பை வெளிப்படுத்துவீங்க? உங்க கேள்வி எனக்கு புரியல. அன்பை வெளிப்படுத்த முத்தம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். பாசமா பாப்பீங்களா இல்ல கட்டி பிடிப்பீங்களா இல்ல மூணையும் செய்வீங்களா? அது குழந்தைங்களோட வயசும் ரிலேஷன்ஷிப்பையும் பொறுத்து மாறும். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, புரியும்படியா நான் கேட்கட்டுமா? 5 வயசு குழந்தை உங்க பார்வையில ஒரு குழந்தை தானே? ஆமா. 13 வயசு குழந்தை தான். அப்படி ஒரு 13 வயசு குழந்தை கிட்ட உங்க அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன பதிலே கூட சொல்லலாம். யுவர் ஆனர், இவர் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை நீங்க பலாத்காரம் பண்ணது உண்மையா? இல்ல. அவங்க வயசு எனக்கு தெரியாது. நான் அவளை பார்த்தது கூட இல்ல. அன்னைக்கு நீங்க குடிச்சிருந்ததால உங்க சுயநலவையே இழந்திருப்பீங்க. மேத்யூ, நீ என்ன நினைச்சு? அப்போ குடிச்சிருந்தாலும் சுயநலவு இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் குடிச்சிருக்கேன். அப்படின்னா சுயநலவோட தான் அந்த பலாத்காரம் நடந்திருக்கு. மேத்யூ, என் பேரையும் அதை வேணும்னே சேர்த்திருக்காங்க. அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஒருவேளை அவங்களுக்கு உங்க மேல ஏதாவது முன்விரோதம் மாதிரி? தெரியாது. அப்போ முன்ன பின்ன தெரியாத ஒரு 13 வயசு பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்ல, அப்படித்தானே? இல்ல. அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னது அத்தனையுமே உண்மை. அது உண்மை இல்ல, உண்மை இல்ல, உண்மை இல்ல.
வீட்டுக்கு தானே? அம்மா தங்கச்சி எல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம். நாராயணா, உங்ககிட்ட நல்லா பகையை தீர்த்துருக்காங்க. அது அம்மாவும் தங்கச்சி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு தெரியும். மேத்யூவும் உங்கள் அம்மா அவன் காலை பிடிச்சாவது எப்படியாவது உன்னை ஜாமீன் எடுன்னு சொன்னாங்க. அவன் குற்றவாளிக்கு எதிராக பேசிதானே ஆகணும். அவன் தொழிலை விட நான் பெருசா என்ன? நன்றி இல்லாதவன். அவன் இப்போ வாழ்கிறதே அந்த ஐயரோட சப்போர்ட்டில் தான். பரவாயில்லடா, என்னை ஜாமீனில் எடுக்க நீ வந்திருக்கல, நான் இதை மறக்க மாட்டேன். நாராயணா, அன்பு எவ்வளோ பெருசுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. தனிப்பட்ட பண்ண முடியாது. இல்ல சார், அது நாராயணனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்க. குற்றவாளியை கைது செய்யுங்க. நாராயணனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. போராட்டம் நீடிக்கும். நாராயணனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. நாராயணனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. போராட்டம் தொடரும். நாராயணனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. 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 என் சொந்த பையனை மாதிரி தான் உன்னை நான் பார்த்தேன். மனசாட்சி இல்லாதவனே, உனக்கு இப்படி பண்ண எப்படிடா தோணுச்சு? மானங்கெட்டவனே, இப்பவே உன் குடும்பத்தை கூட்டிட்டு இங்கிருந்து காலி பண்ணிடு. எனக்கு இப்படி ஒரு பையன் வேண்டாம். அம்மா, என்னோட ஒரு சின்ன வீடு. நம்ம எல்லாருமே அங்க அழுகாத. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. எப்போ? ஓகே, நான் கால் பண்றேன். ஓகே, பாய். எஸ். யாரு?
யாருன்னு கேட்டேன். என்னது நாராயணன்? இவன் எல்லாத்தையும் சொல்லுவான் சார். நாராயணன் பாத்திய நாராயணனா மாத்திரமே சொல்லு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார்.